டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பத்தி தான் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பிசினஸ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்கள் முருகானந்தம், மாஸ் கிளிக்கோட ஃபவுண்டர். நம்ம மாஸ் 360 சேனலை தொடர்ச்சியா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு ஃபிளக்ஸ் வைக்கிறோம், பேனர் வைக்கிறோம் அப்படின்னா எங்கே வைப்போம் அப்படின்னா ஒரு சந்தை இல்லாட்டி ஒரு சிக்னல் இல்லாட்டி ஒரு மக்கள் அதிகமா கூடுற இடத்துல தான் வைப்போம். ஏன் அப்படின்னா அங்கேதான் வந்து பீப்புள் அதிகமா இருப்பாங்க. அந்த இடத்துல வச்சோம்னா ஈஸியா ரீச் ஆகும். அது மாதிரி இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடுற வந்து ஒரு சந்தை, ஒரு பெரிய ஒரு கிரௌடு மிகுந்த ஒரு இடம் தான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்மளை பத்தி விளம்பரப்படுத்தி, அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்ம பிசினஸ் எளிமையா கொண்டு போய் சேர்க்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 5 வருஷத்துல நீங்க ஒரு சக்சஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 இயர்ஸ்ல அந்த மிகப்பெரிய சக்சஸ் வந்து உங்களால அடைய முடியும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம ரெகுலரா பண்றதுனால நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும், நிறைய பணம் மிச்சமாகும். நம்ம உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை தேடி வர்ற மாதிரி அருமையான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு அருமையான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. எப்படி பண்ணா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்து அவங்க பிசினஸ் வந்து ஒரு 5x ஸ்பீட்ல 10x ஸ்பீட்ல வந்து க்ரோ பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நாங்க நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுல கிடைச்சிருக்க விஷயங்களை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும், எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணணும். 1 மாசம் 2 மாசம் பண்ணிட்டு நிறைய பேர் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதை ஸ்டாப் பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு தவறு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுல நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். ஏன் தொடர்ச்சியா பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க இப்போ 1 மந்த் ஆடு போடுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி மெட்டாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆடு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கு உங்க ஆடை காமிச்சிருக்காங்க, இம்ப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் போடும்பொழுது இந்த 2 லட்சம் பேருக்கு திரும்பவும் அந்த ஆடை காமிப்பாங்க. அப்ப திரும்ப 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 நம்ம ஆடை வந்து ஒருத்தர் பார்க்கும்பொழுதுதான் நம்ம பிராண்ட் வந்து அவங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப நம்ம தொடர்ச்சியா போட்டாதான் இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப நிறைய பேர் சொல்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஆடு போட்டேன், எனக்கு வந்து லீடு நிறைய வந்துச்சு, பட் கன்வர்ஷன் இல்லை அப்படிமா. ஏன் இல்லை அப்படின்னா, தொடர்ச்சியா போடாம ஒரு 10 நாள் போடுறது, 10 நாள் விடுறது, 10 நாள் போடுறது, 10 நாள் விடுறது, இது மாதிரி இருக்கும்போது இந்த கன்வர்ஷன் ரேஷியோ வந்து குறையும். தொடர்ச்சியா போடும்போது உங்களுக்கு கன்வர்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெகுலரா நீங்க போட்டுக்கிட்டே இருக்கும். ரெகுலரா போட்டுட்டு இருக்கும் பொழுது 2 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டிங். நம்ம பிசினஸ் வந்து லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டெய்லி ஒரு 5000 பேர் பாக்குறாங்கன்னா மாசம் 1.5 லட்சம் பேருக்கு முதல்ல நம்ம பிசினஸ், நம்ம கம்பெனி நேம் வந்து ரீச் ஆகும். 2வது விஷயம், அதன் மூலமா லீடு நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்ப பிராண்டிங் அண்ட் லீட் ஜென்ரேஷன் 2 விஷயம் நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணும்போது நடக்கும். இதை நீங்க 1 வருஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் இருக்கும். மிகப்பெரிய நம்ம பிராண்ட் வந்து மோர் தென் லேக் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்து நம்ம பிசினஸ் கண்டிப்பா வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது அது எப்படி ஈஸியா க்ரோ பண்ணலாம், அந்த கேம்பெயின் செட் பண்றதுனா என்ன, டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், குவாலிட்டி லீடு வர்றதுனா என்ன பண்ணணும், கன்வர்ஷன் அதிகமாகணும்னா என்ன பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். தொடர்ச்சியா நம்ம வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கலாம். நன்றி.